ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம நீடில் வச்சு யூஸ் பண்ணும் பொழுது கையெல்லாம் ஸ்வெட் ஆகும். அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம த்ரெட்டை அதில் பைண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்படி த்ரெட்டை பைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ண நல்லா க்ரிப்பும் கிடைக்கும். ஸ்வெட் ஆனாலும் நீடில் கைவிட்டு விலகி போகாமல் நல்லாயிருக்கும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதுக்கு சிசர், கம் எடுத்திருக்கேன். ஒரு மொத்தமான த்ரெட்டு ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த த்ரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் க்ரிப்னஸ் கிடைக்கும். இல்லைனா வழுகிட்டு போகும். ஸோ அதனால் க்ரிப்பாக இருக்க மாதிரி நல்லா மொத்தமான கயிறாக எடுத்துக்குவோம். அதில் தேவையான அளவு நம்ம எடுத்துட்டு நான் டபுளாக மடக்கியிருக்கேன். இப்போது அந்த 2 கார்னரையும் சேமாக வச்சுட்டு அதில் கம் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறத கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றும்போது பிரியாமல் வரும். நம்மளுக்கும் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது நீடில் நம்ம எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். நம்ம கைப்பிடி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நம்ம பைண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி தின்னாக இருக்கிற இடத்துல பண்ணோம் அப்படின்னா பீடு ஜர்தோசா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டே பைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம் வச்ச கார்னரை நல்லா ஒரு விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கணும். அதை விடாமல் அழுத்தி பிடிச்சிட்டே நம்ம சுற்றும் பொழுது தான் நல்லா க்ரிப் கிடைக்கும். லூஸ் ஆகி நவுந்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம நீடியில் ஒரு ஹேண்டிலில் சுற்றிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த த்ரெட்டும் நல்லா பைண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம சுற்றிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக பைண்ட் ஆகிட்டே வரும். ரைட் ஹேண்டால் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன். த்ரெட்டை கொஞ்சம் கூட விலகாமல் கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக ஈவனாக நம்மளுக்கு பைண்ட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி சுற்றும் பொழுது எப்பயுமே நம்மளுக்கு இந்த த்ரெட்டு விலகி வராது, லூஸ் ஆகாமல் நல்லா க்ரிப் ஆகிக்கும். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு டிப்பு பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி அந்த இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்பயுமே அந்த த்ரெட்டு பிரியாமல் விலகாமல் கட்டாகாமல் இருக்கும். லாஸ்ட்டில் நான் சுற்றிட்டு மீதி இருக்கிறத முடிச்சு போடுற மாதிரி நல்லா நான் சுற்றி விட்டுக்கிறேன். இப்போது மீதி இருக்கிறத கொஞ்சம் கம் வச்சு அதையும் நல்லா சுற்றி விட்டுறலாம். பாருங்கள், ஃபுல்லாக நான் அதை முடிச்சு போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகி வந்திருக்கு. இப்போ மேலே பிசுறாக இருக்கு இல்லையா, அது அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் அந்த த்ரெட்டு விலகாமல் லைஃப் லாங் நல்லா வரத்துக்கும் மேலே அந்த நூலுக்கு மேலே நல்லா கம்மு அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு நல்லா விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நம்ம உருட்டி விடணும். நல்லா உருட்ட அந்த கம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாகவே க்ளூ எடுத்துக்கலாம். க்ளூ எடுத்து எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். கார்னரெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னர் பிரியாமல் இருக்கும். நீடியில் சுற்றி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கம் வச்சு நம்ம ஒட்டும் பொழுது காய விட்டுட்டு பண்ணுங்கள். நான் உடனே பண்ணுறதுனால கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கும். நல்லா காய விட்டுட்டு 2வது ஸ்டெப் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து நம்ம அந்த கம்மை சுற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா ஹேண்டில் பண்ண நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் கொடுத்து நல்லா சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா உள்ளங்கையிலேருந்து மேலேருந்து கீழ் வரலும் நல்லா சுற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னமும் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக
அந்த கம் வந்து அந்த த்ரெட்டோட ஒட்டி நல்ல க்ரிப்புக்கு நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா க்ரிப்பாகி கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம த்ரெட் யூஸ் பண்ணும் பொழுது நீடில் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும், வேர்க்கவும் வேர்க்காது, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.